ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் துண்டு கருவாடு தான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா கரண்டியாலே அப்பப்போ மசிச்சு விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கிறேன். ஆல்ரெடி மிளகா சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இதோட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற துண்டு கருவாடையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இதோட வதக்கி விட்டுட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். இந்த கருவாடு நல்லா கரையிற வரைக்கும் வேகணும். கருவாடு நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கருவாட்டு கிரேவி ரெடி. இதை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் நெத்திலி கருவாடு மற்ற கருவாடு கூட செஞ்சு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.